இந்திய கிரிக்கெட் அணியுடைய தலைமை பயிற்சியாளராக ராகுல் டிராவிட்டிற்கு பிறகு கொல்கத்தா அணியுடைய ஆலோசகரான கௌதம் கம்பீரை நியமிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவித்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நெட்டிசன்கள் மற்றும் கிரிக்கெட் விமர்சகர்கள் பலருமே கம்பீர் அவர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்து வந்திருக்காங்க. அதாவது எந்த அணிக்குமே இதுவரை பயிற்சியாளராக இருந்தது கிடையாது, போதிய அனுபவமே இல்லை அவர்களுக்கு. அவரை விட அனுபவம் வாய்ந்த மூத்த வீரர்கள் நிறைய பேர் இருந்து வருகிறார்கள். வெறும் ஐபிஎல் கோப்பையை வாங்கி தந்ததற்காக அவரையெல்லாம் இந்திய அணியுடைய தலைமை பயிற்சியாளராக நியமிக்க முடியுமா என கேள்வி எழுந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதே கௌதம் கம்பீர் தான் இதற்கு முன்பே இந்திய அணியுடைய முன்னாள் கேப்டனும் சிஎஸ்கே வீரருமான தோனி அவர்களை அடிக்கடி வம்புக்கு இழுப்பதும், மேலும் இந்திய அணிக்கு தோனி அவர்கள் செய்த சாதனைகள் மகத்தானவை. அதில் 3 ஐசிசி கோப்பைகளை இந்தியாவிற்காக பெருமை சேர்த்திருக்காரு. அதாவது அவருடைய தலைமையிலான இந்திய அணி தான் இத்தகைய மகத்தான சாதனையுமே செய்து வந்திருக்கு. இது குறித்து தோனி அவர்கள் புகழப்படும் போதெல்லாம் கௌதம் கம்பீர் அதற்கு எதிரான கருத்துக்களை வைத்திருக்காரு. அதிலுமே 2011 உலகக்கோப்பை குறித்து பேசும்போதெல்லாம் ஏதாவது ஒரு சிக்கலுக்குள்ளாவார் கம்பீர் அவர்கள். குறிப்பாக தோனி அவர்கள் மட்டுமே உலகக்கோப்பையை வாங்கி தரவில்லை என கடுமையாக விமர்சனம் செய்திருக்காங்க. அதாவது அந்த தொடரில் அவருடைய பங்களிப்பும் இருந்ததை மறைமுகமாக காட்டிக்கொள்வார். இதனால கம்பீருக்கும் தோனி அவர்களுடைய ரசிகர்களுக்கும் கடுமையாக பதிலடி கொடுப்பார்கள். இந்த சூழலில் தான் கௌதம் கம்பீரோ தரப்பது தோனி அவர்களை அதிகம் புகழ்ந்து வருவதும் அதற்கான காரணமாக இருப்பதும் நெட்டிசன்களுமே கருதி வந்திருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.